படம் சூப்பராக இருக்குண்ணா. அனிருத் மியூசிக் சூப்பர், ஹீரோயினி சூப்பராக நடிச்சிருக்காங்க, 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காரு. லொக்கேஷனாக டேரக்டராக பார்த்தோட ஹீரோவை இப்போ சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். புதிது வைலன்ஸு நல்லா அவ்வளோ மோசம் இல்லை, சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது, அவ்வளோ ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரி இல்லை. அனிருத் மியூசிக் சூப்பர், அவர் தான் ப்ளஸ். இதில் ஒரு 40 நிமிஷம் கிட்ட மியூசிக் நினைக்கிறேன், அதுவும் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக்கு, அதுதான் ப்ளஸ் படத்துக்கு பெருசு. ஸ்டோரி வந்து ஒரு ரிவெஞ்ச் பேஸ்ட் பண்ணி ஒரு படம், அதே மாதிரி எல்லோரும் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி டிசி படம் சூப்பராக இருந்தது. ஒரு கேங்ஸ்டர், ஒரு நல்ல ஆக்ஷன் மூவிக்குரிய அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்டிங்குமே உண்மையிலே லோக்கியோட ஆக்டிங் இந்த லெவலில் இருக்கும் நானே எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு டேரக்டராக நம்ம பார்த்துருக்கோம், பட் ஒரு ஆக்டராக அப்படிங்கிறது நம்மளால் முடிவு அந்த ஒரு இது இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்துருக்கேன். பட் அதெல்லாம் சூப்பராக இருந்தது, அவரோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. கதையாக நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை, கதை இருக்காது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டரோட மூவிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது இருந்தது. லோக்கி அப்படின்னாலே ஆக்ஷன்ஸுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும் பாங்க, இதில் அதை விட ட்ரிபிள் மடங்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருந்தது. மியூசிக் உண்மையிலே வேறு லெவல். இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டே மியூசிக் தான், அது செம்ம ஒரு ஃபீல். அதுவும் இல்லாமல் 2 ஹீரோனியோட இன்ட்ரடக்ஷனுமே வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. படம் வந்து ஒரு ஆக்ஷன் லவர்ஸ்க்கான ஒரு படம்னா, அதில் அதை சொல்லிடுறேன். எல்லாருக்கும் பிடிக்குமாலாம் டவுட்டு தான். பட் அதை தாண்டி ஆக்ஷனுக்கு அந்த ட்ரீட் வந்து பயங்கரமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அருண் மாத்தேஷன் படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஆக்ஷன் நிறையா இருக்கும், பட் கதை விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்காது. பட் இந்த படம் அதை பூர்த்தி பண்ணியிருக்கு. அது இல்லாமல் நம்ம லோகேஷோட டெபியூ சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு ஹீரோவாக கன்சீவ் பண்ணி பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி மற்ற பேரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. படத்தோட பெரிய சோலுனா நம்ம அனிருத் தான். படத்தோட தரத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு அவரோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலிமா. ஸோ அது ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும் அவருக்கு. அதை தாண்டி பார்த்தவங்கன்னா வரும்போது ஸ்ட்ரிக்டாக இது ஒரு படம், அதான வயலன்ஸ் அதிகமாக உள்ள படம். ஸோ குழந்தைங்களை கூட்டு வராமல் இருக்கிறது பெட்டர், அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு படம். டிசி எப்படி சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். மியூசிக் அணி வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி சொல்கிறது, நிறைய மியூசிக் இருக்குது டிசியில். ஸோ சும்மா எல்லாத்தையும் எதுலேயும் போட்டோம், சும்மா எதனா போடணும் அப்படின்ட்டு ஒரு 10-15க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பிஜிஎம்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே அவங்க கரெக்டான இடத்துல போட்டு பர்பஸ்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ அணி மியூசிக் வேறு லெவலில் இருந்துட்டு லோக்கியோட ஆக்டிங்கும் வேறு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இருக்குது, ஏ சர்டிஃபிகேட்டுன்றதால. ஸோ நிறையவே இருக்குது. ஸோ பட் ஆனால் இதை நம்ம தப்பாக போர்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இந்த மூவிக்கு எந்த ஜோனலில் கொண்டு போகணுமோ அவங்க அதை கொண்டு போயிருக்காங்க. ஒரு மோட்டிவ்க்காக தான் அந்த வயலன்ஸே இருக்குது. அந்த மோட்டிவ் சொல்லிட்டா படம் த்ரில்லராக இருக்காது. பட் அந்த மோட்டிவ்க்காக எந்த அளவுக்கு இறங்க முடியுமோ அவங்க இறங்கி எல்லாமே சூப்பராக செஞ்சுருப்பாங்க. லேக் எதுவும் பெருசாக தெரியவே இல்லை. 2.5 hours தான் படம். பட் எப்படி போச்சுன்னே தெரியல, ரொம்ப ஈகராக தான் இருந்துச்சு அடுத்தடுத்து என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஃபஸ்ட் ஹீரோயினுக்கு பெரிய ஒரு 1/2 hour தான் சீன் கேரி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களும் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹீரோயின் பண்ணியிருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக லோக்கி கூட இந்த வைலன்ஸ் ஜோனில் ஃபுல்லாக போகிற மாதிரி இருந்தது. ஸோ 2 பேருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபஸ்ட் ஹீரோயினுக்கு பெரிய இது ஸ்பேஸ் இல்லை, அவ்வளோ. ஒரு ஆள் படம் சூப்பராக இருக்கும். ஓகே பிரதர், ரொம்ப பிடிச்சிருந்தது பிரதர் டிசி. ஓகே பிரதர், எனக்கு வந்து லோக்கியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அருண் மாத்தேஸ்வரோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது, டைரக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அனியோட மியூசிக்கு வேறு லெவல். வயலன்ஸ் தான் பிரதர் படமே, அது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாரி தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. அனி படத்தோட பில்லரே வந்து அனி தான். அனி வேறு லெவல் பண்ணியிருந்தாப்புல, சூப்பர், செம்மையாக இருந்தது. அது எமோஷனல் கனெக்ட் தான் பிரதர். இது பக்காவான எமோஷனல் கனெக்ட் தான் அந்த படம், நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. இது டிசி படம் வந்து பார்த்துட்டு வரேன். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்களோ பிளட்டை அதை பேஸ் பண்ணி சுற்றின ஒரு விஷயந்தான். பேசிக்காக லோகேஷ் கனகராஜ் அவன் ஆளுங்கள் எல்லாமே வந்து ரவுடிங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா போலீஸ் இருக்காங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க. இவன் வந்து போலீஸ் எப்படி பழி வாங்குறான், இதான் வந்து படத்தோட பேசிக் லே அவுட் ஸ்டோரி. படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபுல்லாக நியூ ஃபேஸாக தான் நடிச்சிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் தான் நம்மளுக்கு வந்து அவர் ஒரு டேரக்டர்னால நம்மளுக்கு வெளில அவர் ஃபேஸ் தெரியுது. பட் நிறைய நியூ ஃபேஸ் நடிக்கும் போது நிறைய சீன்ஸை கட் பண்ணி கொண்டு போகும்போது இன்டர்கட்டில் நிறைய காமிக்கும் போது நம்மளுக்கு என்னென்னா எந்த சீனை காமிக்கிறாங்க, இதில் என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்க. ஸோ நம்மளுக்கு படமே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னே நம்ம ஆடியன்ஸ் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆடியன்ஸுக்கு படம் வந்து புரிகிறதே ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த படத்தை ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்க முடியல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடியல. ஸோ படம் எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே கொஞ்சம் லேகாக இருக்குது. நிறைய ஹாலிவுட் கான்செப்ட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உள்ளே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 2-3 விஷயம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் இன்னும் ஒரு 7-8 விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அது நிறைய வந்து இந்த படத்தில் வந்து மிஸ் ஆகிருக்கு.
லோகேஷ் கனகராஜோட லுக்கு ஆக்டிங்கெல்லாம் நல்லாயிருக்கு. பட் அவர் வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரவுடி ரெக்கார்ட் மாதிரி இருக்கும்போது அந்த இது வந்து இந்த படத்தில் அந்தளவுக்கு செட் ஆகலை. அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் மாதிரி தான் ஒரு பேசும்போது வருது. அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அனிருத்தோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 2 சாங் இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஃப்ளோவில் அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை வந்து கன்வே பண்ணுறதுக்காக அந்த சாங் பேக்ரவுண்டில் போட்டிருக்காங்க. அந்த 2 சாங் அந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படத்தை வந்து மிஸ் ஆகுதுங்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு சீன் சொல்கிறேன். 5 நிமிஷம் வந்து இந்த சைடு போலீஸ் வந்து கன்ஷூட் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ஆப்போசிட்டில் ஒரு ரவுடி இருப்பான், கேங்ஸ்டர் ரவுடி ஓட்டவர். அங்கேருந்து அவன் வந்து கன்ஷூட் பண்ணிகிட்டு இருப்பான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ஷூட் பண்ண வெளில வரும், அவனுக்கு தோளில் வந்து குண்டு போட்டுரும். அதுக்கப்புறம் உட்காந்து இவர் வந்து சொல்லுவார், அந்த பில்டிங்கில் மேலே தான் இருக்கான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் 5 நிமிஷம் அங்கே தானே பார்த்து சுட்டிங்க, 5 நிமிஷம் அங்கே தானே குண்டு மாறி வந்துட்டு இருந்து, அதுக்கப்புறம் கூட அங்கே தான் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? இதுதான் அந்த படத்தை வந்து ஒரு 1 லைனில் சம்மரைஸ் பண்ணணுன்னா, ஒரு விஷயம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, நிறைய மிஸ் ஆயிடுச்சு. வயலன்ஸ் மாத்திரம் வச்சா ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. கதை தான் படம் பார்ப்பாங்க.